உரிமையாளர் குறைந்த இதுக்கு வந்து எல்லா செலவினையும் முடிச்சிடணும், அதிக வருமானம் வேணுங்கிறதுக்காக பல பேரோட உயிர் 56 பேர் உயிரோட அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அவர்கள் சரியில்லை, சரி அவங்க சரியில்லை, அதை கண்காணிக்க வேண்டிய ஆர்டிஓ அதை சரியான நேரத்தில் அதை ஆய்வுபடுத்துறாரா? அந்த பேருந்துக்கு எப்ப எஃப்சி எடுக்கப்பட்டுச்சு, எஃப்சி எடுத்ததுல இருந்து 6 மாதம் கழித்து அந்த வாகனம் எப்படி இருக்கு, அதனுடைய பராமரிப்பு எப்படி இருக்கு, அதுல எல்லாமே சரியா இருக்கா, இதை ஆர்டிஓ செக் பண்றதே கிடையாது. இன்னமும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆர்டிஓட்ட நீங்க லைசன்ஸ் கேட்டு போங்க, ஆர்டிஓட்ட ஒரு வண்டிக்கு எஃப்சி கேட்டு போங்க, அவர் போன்ல பேசிட்டு இருப்பாரு, இன்னைக்கு மத்தியானம் மீன் குழம்பு வைக்கிறியாமா அப்படின்னு அங்க போன்ல பேசிட்டு இருப்பாரு. போன்ல பேசிக்கிட்டே இங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. ஏன்னா புரோக்கர் கமிஷன், ஆர்டிஓக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த வண்டியை பார்க்கறது இல்ல, அது சரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க ஒண்ணு இல்லைங்க, அரசு பேருந்துகள் இருக்குல்ல, அரசு பேருந்துகளுக்கு அந்த பச்சை நேரத்தில் வந்துச்சுல, அந்த வண்டிக்கு எந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாது. இந்த லட்சணத்துல தான் ஆர்டிஓ இருக்கு. அந்த பேருந்துகளை போய் நீங்க எங்கேயாவது விபத்துக்கு உள்ளாயிருச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசி எதிர்த்தரப்புல அந்த வாகனம் எதிர்த்தரப்பு வாகனம் என்னமோ அவங்க மேல அந்த வழக்கை வந்து திருப்பி விட்டு அவங்க இன்சூரன்ஸ்ல வந்து இதை போட்டு கிளைம் பண்ணிக்கங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப ஆர்டிஓ தன்னுடைய வேலையை செய்யறது இல்ல.